ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் செப்டம்பர் 4 அன்றைக்கி வந்து சாம்சங் வந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M51 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து 6.67 இன்ச் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரில்லா கிளாஸ் 3 ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இதில் வந்து டியூயல் சிம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நேனோ சிம் போடுற மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து Qualcomm Snapdragon 730 தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரில் ஆக்டா கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே கிளாக் ரேட் வந்து 2.2 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அது ஜிபியூ வந்து Adreno 6.12 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ கேமிங்க்கும் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். ஓகேவா, அடுத்தது எவ்வளோ ரேம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஃபோன். ஒரே மாடல் ஃபோனில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இதுலையுமே வந்து 6GB ரேமும் கொடுத்துருக்காங்க, 8GB ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னுமே அந்த ஸ்டோரேஜ் பத்தல, வேறு இன்னும் வேணும்னா இதுக்கும் வந்து எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அப் டு 512GB வரைக்கும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரியர் கேமராவில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின் கேமராவுக்கு வந்து 64 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆட்டோ ஃபோக்கஸோட. இதோட ஆப்சர் பார்த்தீங்கன்னா 2.0. செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்சர் பார்த்தீங்கன்னா வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்சர் 2.2. ஓகேவா, அதுக்கப்புறம் இதிலே வந்து டிஜிட்டல் ஜூம் இருக்குது, ஆட்டோ ஃப்ளாஷ் இருக்குது, ஃபேஸ் டிடெக்ஷன் அண்டு டச் டு ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது. இது கூடவே இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ரொம்பவே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டே வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா. கூடவே இன்னும் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவை இந்த ஃபோனில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பேட்ரி தான். ஏன்னா இதில் வந்து 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி வந்து நான் ரிமூவபிள் பேட்ரி தான். ஸோ இதை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே பேட்ரி தான் வந்து யூஸ் பண்ண முடியும் கடைசி வரைக்கும். இப்போலாம் எல்லா ஃபோன்லையுமே அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் இதில் ஆடியோ ஜாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm கொடுத்துருக்காங்க. இதில் லவுட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. இதோட இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 9000x7000 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் அதே மாதிரி கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் டியூயல் சிம் கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம்மையுமே நீங்கள் 4G யூஸ் பண்ணி இதில் வந்து 4G 3G 2G எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நேனோ சிம் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து இதில் எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் நான் சொல்லிட்டேன். எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனை பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 இருக்கும். உங்கள் பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ப்ராசஸர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 730 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் ஹையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஃபோனை வாங்குங்க. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.